சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். புலிகளின் ஆயுதங்களை வாடகைக்கு விட்ட மூவர் வவுனியாவில் கைதானவர்களின் பரபரப்பு வாக்குமூலம். மஹிந்த விசுவாசியின் மகளை தேடி சல்லடை போட தொடங்கிய போலீசார். தானாக வந்து போலீசில் ஒப்படைத்த எம்பி ரோஹித அபே குணவர்த்தன. திடீரென்று காட்டுக்குள் இறங்கிய விசேட அதிரடிப்படை. சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கஞ்சா செடிகள் மீட்பு. வயோதிப பெண்ணின் கழுத்தில் நகை அறுத்த திருடர்கள். கீழே விழுந்து உயிருக்கு போராடியவர் மரணம். சம்பூரில் கன்னிவெடி அகழ்வின் போது மனித எச்சங்கள் மீட்பு. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. இன்றும் செம்மணியில் வெளிவந்த எலும்பு தொகுதிகள். ஸ்கேன் இயந்திரத்தை தாமதப்படுத்துவது யார்? உலகை உலுக்கிய சுனாமி அலை. ரஷ்யாவில் பாரிய நிலநடுக்கம். ஜப்பானை தாக்கியது சுனாமி. தொடர்ந்தும் வெளியான எச்சரிக்கை. இலங்கைக்கு கடத்துவதற்காய் கொண்டு வரப்பட்ட சட்டவிரோத பொருட்கள் பறிமுதல். யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளைஞன். பாம்பு தீண்டியதால் மரணம் என தகவல். சிறிய எலும்பு தொகுதியை அரவணைத்தவாறு காணப்பட்ட பெரிய எலும்பு தொகுதி. சிந்து பாத்தி மயானத்தில் அடுத்த திடுக்கிடும் சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். போரின் பொழுது சேகரிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்களை மறைத்து தெற்கில் உள்ள பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு வாடகைக்கு கொடுத்ததாக கூறப்படும் மூவர் கைதாகினர். வவுனியா நீரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 3 பேரும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் 3 மாத காலத்துக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். சந்தேக நபர்களான காரிக் பிரமல் ரமேஷ், அந்தோனி பெர்னாண்டோ விக்ரம மற்றும் முகமது ராசிக் ஆகியோரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் ரொஷேல் மெலனி அபே குணவர்த்தன வலான மோசடி தடுப்பு பிரிவில் சரணடைந்து வாக்குமூலம் அளித்த பின் கைதாகியுள்ளார். சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கில் அவர் காவல்துறையால் தேடப்பட்டார். இந்நிலையில் வலான மோசடி தடுப்பு பிரிவில் இன்று காலை அவர் சரணடைந்தார். இந்த வழக்கில் முன்னதாக அவரின் கணவரும் அண்மையில் மத்துக்கம நீதவான் நீதிமன்றில் சரணடைந்திருந்தார். திருகோணமலை மொரைவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தளாய் காட்டுப்பகுதியில் சூட்சுமமான முறையில் 4 ஏக்கர் பரப்பளவில் கஞ்சா சகையினை விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டுள்ளனர். விசேட போலீஸ் அதிரடிப்படையின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சமந்த த சில்வாவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து திருகோணமலை சர்தாபுர விசேட போலீஸ் அதிரடிப்படை மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் அதிரடிப்படை இணைந்து இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டது. இதன் பொழுது 4 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நிலையில் கஞ்சா செடிகள் மீட்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மோரைவெவ போலீஸ் பொறுப்பதிகாரி கீர்த்தி சிங்க உட்பட அவரின் குழுவினர் விசேட போலீஸ் அதிரடிப்படையோடு இணைந்து குறித்த கஞ்சா செடிகளை பிடுங்கி தீ மூட்டியுள்ளதோடு அங்கு அமைக்கப்பட்ட கூடாரத்தையும் அகற்றினர். அத்துடன் குறித்த கஞ்சா பயிற்சிகையை சூட்சுமமான முறையில் செய்துள்ளதாகவும் குறித்த பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக கிணறு ஒன்றை அமைத்துள்ள நிலையில் மின்சாரத்தை சூரிய சக்தி ஊடாக பெற்றுள்ளதாக விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த கஞ்சா பயிற்சியை தொடர்பில் அவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் மோரைவெவ காவல்துறையினர் தெரிவித்தனர். மட்டக்களப்பு நகரில் வீட்டின் முன்பாக வீதியை துப்புரவு செய்து கொண்டிருந்த வயோதிப பெண்ணொருவரின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை அறுத்தெடுத்து அவரை வீதியில் தள்ளி விழுத்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வயோதிப பெண் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் புதன்கிழமை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு நகர் நல்லையா வீதியைச் சேர்ந்த 81 வயதுடைய மகேஸ்வரி சரவணபுத்து என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு அவர் வீட்டின் முன்பாக உள்ள வீதியை துப்புரவு செய்து கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெண்ணின் கழுத்தில் இருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய தங்கச்சங்கிலியை அறுத்தெடுத்துக் கொண்டு அவரை வீதியில் தள்ளி விழுத்திவிட்டு தப்பி ஓடினர். இதையடுத்து வீதியில் விழுந்தவர் படுகாயமுற்ற நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்வாறு இன்றைய தினம் காலை வேளை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆராய்ந்து சடலம் வைக்கப்பட்டிருக்கும் மட்டு போதனா வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதோடு பிரேத பரிசோதனைக்குட்படுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்தார். இதேவேளை குறித்த கொள்ளையர்களை தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய வலை விரித்து போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயும் முகமாக குறித்த வழக்கு மாநாடு ஒன்றுக்காக எதிர்வரும் 6ஆம் தேதி நியமிக்கப்பட்டதோடு குறித்த மாநாட்டுக்கு வர வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு
சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு கடந்த தவணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருளியல் திணைக்களம் ஆகியவற்றிடமிருந்து நீதிமன்ற அறிக்கை கோரப்பட்டது. குறித்த அறிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி HM தஸ்னீம் பௌசான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி குறித்த பகுதியை மூதூர் நீதிபதி மற்றும் அரசு பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம், காணாமல் போனோர் அலுவலகம், குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் அதிகாரிகள் பார்வையிட்டிருந்தனர். இதன் பொழுது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடம் குறித்த பகுதியில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இன்றைய தினம் அறிக்கை கோரப்பட்டது. அத்துடன் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பொழுது மேலும் சில மண்டையோடு, கை, கால், முள்ளந்தண்டு மற்றும் விலா எலும்பு தொகுதிகளை கொண்ட மேலும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இன்று வரையான காலப்பகுதியில் செம்மணியில் 115 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றுள் 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயானத்தில் உள்ள மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 25வது நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் 4 புதிய எலும்பு தொகுதிகள் அகழ்வு பிரதேசம் ஒன்றில் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று 3 மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய நாள் முடிவில் இதுவரை 115 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்திற்கு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த கடலோர நிலநடுக்கத்தை தொடர்ந்து நெமுரோ மற்றும் ஹொக்கைடோவின் 3 பகுதிகளில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. அந்நாட்டு நேரப்படி காலை 10:30 மணிக்கு 30 சென்டிமீட்டர் உயர அளவில் சுனாமி ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதேவேளை ரஷ்யாவும் சுனாமி எச்சரிக்கைகளை நீக்கியுள்ளதோடு அபாயங்கள் ஏற்படும் அச்சம் இன்னும் உள்ளதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் சில ஆபத்துகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள அபாச்சா விரிகுடாவின் கடற்கரையில் 7.5 ரிக்டர் அளவு வரையிலான பின்னதிர்வுகள் மற்றும் சாத்தியமான சுனாமி அலைகளை விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றனர். பிராந்திய தலைநகரான பெட்ரோபாவ்லோவ்ஸ்க் கம்சட்கியும் அந்த பகுதியில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் கூடிய குழந்தையொன்றின் மனித எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கூறினார். சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் குறித்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட நிலையில் குறித்த எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன. அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் 27 வயது இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர். அருகிலுள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு வீடு திரும்பும் போது இளைஞன் வீட்டுக்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்த நிலையில் காணப்பட்டார். சம்பவம் தொடர்பில் உறவினர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்று அனுமதித்த போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்ட இளைஞனின் கால் பாதத்தில் பாம்பு தீண்டி அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அடுத்த வெள்ளரி ஓடை கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக லொரியில் கொண்டுவரப்பட்ட பீடி இலை பண்டல்களை கியூ பிரிவு போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் வெள்ளரி ஓடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து சமையல் மஞ்சள், சுக்கு, கஞ்சா, கடல் அட்டைகள், பீடி இலை பண்டல்கள் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் இலங்கைக்கு கடத்தப்படுகின்றன. மேலும் பீடி இலை ஏற்றி வந்த கண்டெய்னர் லொரியை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வெள்ளரியோடை பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரை பிடித்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கடல் வழியாக தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் 2 அவர்கள் தொடர்பான கியூ பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.